ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் பேக் டு டெலிகிராம். ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ஜூம் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஷ் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து கீ அனிமேஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜுக்கு வந்து அனிமேஷன் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிடுங்க. இன்னும் கூட ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அனிமேஷனாக வந்து ஷோ ஆகும். ஸோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த மாதிரி ஆரம்பிக்கிற இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ வீடியோட எண்டிங் வந்துடுங்க. வீடியோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எண்டிங் வரையும் மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எண்டிங் வரையே இப்போ பார்த்தீங்கன்னா எண்டிங் இங்கே முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷனில் வந்து அந்த கிராஷ் இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கூட கம்மி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவோட சைஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி சென்டரில் வந்து செட் பண்ணியிருக்கேன்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த ரோஸ் ஃப்ளவருக்கு சென்டரில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பார்க்க வந்து ஒரு லுக்காக யூனிக்காக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் ட்ராப் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை வந்து ஒரு 38 கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 50 இல்லைனா 58 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து சினிமாட்டிக் எஃபெக்டில் வந்து மேக் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.